பெரி இன்ஜினியரிங், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், பார்மசி, நர்சிங் மற்றும் பிசியோதெரபி கல்லூரிகள் சென்னை இந்தியாவில் சிறந்த உள்கட்டமைப்பு கொண்ட கல்லூரிகளில் ஒன்று. 100% வேலை வாய்ப்பினை உறுதி செய்யும் சாதனை. ஆயிரக்கணக்கான பிற கல்லூரி மாணவர்களுக்கும் வேலை தந்த பெருமை. பெரி, எங்கள் கண்களில் உங்கள் கனவுகள். வணக்கம் ஜெயஹிந்த். இன்னைக்கு வளைகுடாவில் நடக்கக்கூடிய யுத்தத்தை பற்றி ஒரு முக்கியமான அப்டேட் பார்க்க போகிறோம். கடந்த 24 மணி நேரத்தில் 3 முக்கியமான அப்டேட் இப்போ நடந்திருக்கு. என்ன அப்படின்றது நம்ம டீட்டெயில் வீடியோவில் பார்ப்போம். இப்போது ட்ரம்ப் அவர்கள் சொன்னது 18 மணி நேரம் விமான பயணத்தோடு நான் பாகிஸ்தானில் போய் இறங்குவேன், அடுத்த 36 48 மணி நேரத்துக்குள்ளே இந்த ஒப்பந்தம் அப்படின்றது வந்துடும், ஒரு குட் நியூஸ் அப்படின்றத பகிர்ந்தார். இப்போ அந்த 18 மணி நேரம் பயணம் எப்பயுமே நடக்க போகிறதில்லை அப்படின்ற மாதிரி சூழ்நிலைகள் தெரியுது. இப்போ இந்த லீடு நெகோஷியேட்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 பேருமே கிட்டத்தட்ட அவங்க குடும்ப நண்பர்கள் மற்றும் குடும்பமே சொல்லலாம். ஒன்று குஷ்னர் மற்றும் ஸ்டீவ் விட்காஃப். இவங்க டிப்ளமேட்ஸ் கிடையாது, அதாவது இந்த டிப்ளமேட்டுன்னு சொல்லக்கூடிய இந்த துறை ரீதியான அனுபவம் பெற்றவங்க கிடையாது. ஸ்டீவ் விட்காஃப் இவருடைய ரியல் எஸ்டேட் பார்ட்னர் மற்றும் அவருடைய குடும்பத்தில் ஒருத்தராக இருக்கக்கூடிய ஒரு நெருங்கிய நண்பர். குஷ்னர் அவருடைய மருமகன். ஸோ இந்த மாதிரி தான் போய் நெகோஷியேட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இவங்க 2 பேருமே கிரவுண்டாக இருக்காங்க. இவங்களுடைய தேர்ந்த ஒரு ஆள் போனது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களோட துணை அதிபராக இருக்கக்கூடிய ஜேடி வேன்ஸ் இப்போ சீன்ல இல்லை. இவங்க நெகோஷியேட்டிங் டீம்லேயே உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய முணுமுணுப்பு என்ன அப்படின்னா ஸ்டீவ் விட்காஃபும் மற்றும் குஷ்னர் இவங்க 2 பேருமே பிஸ்னஸ் இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க. ஸ்டீவ் விட்காஃபோடைய மகன் அந்த வேர்ல்ட் லிபர்ட்டி ஃபவுண்டேஷனோடைய ஒரு மிக முக்கியமான பார்ட்னர். இவங்க தான் போய் பாகிஸ்தான் கிட்ட அந்த கிரிப்டோ கரன்சியோடைய அக்ரிமெண்ட்டை போட்டது. இப்போது நீங்கள் பிஸ்னஸ் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் பொழுது ஒரு நாட்டில் போய் நீங்கள் எப்படி போய் நீங்கள் நெகோஷியேட் பண்ணுவீங்க நாட்டுக்காக அப்படின்ற கேள்வியை எல்லாரும் எழுப்புறாங்க. ஸோ இவங்க 2 பேருமே இப்போ கிரவுண்ட் பண்ண பட்டிருக்காங்க அப்படின்றத பார்க்குறோம். இப்போது ஃபாக்ஸ் நியூஸுக்கு அவர் சொன்னது என்ன, ட்ரம்ப் சொன்னது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் என்னுடைய ஆட்கள் கிட்ட, அதாவது குஷ்னர் மற்றும் இவங்க கிட்ட சொன்னேன், அவங்க கிளம்பி போகிறதுக்கு ரெடியாக இருந்தாங்க. நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, இல்லை 18 மணி நேரம் அந்த பயணத்தை நீங்கள் மேற்கொள்ள வேண்டாம், தேவையில்லை, நம்மக்கிட்ட எல்லா கார்ட்ஸுமே இருக்குது, அவங்க எப்போ தேவையோ அப்போ நம்மளை கூப்பிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதாக இவர் சொல்கிறாரு. ரொம்ப 2வது முக்கியமான அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சர்ப்ரைசிங்காக ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரகச்சி அவர்கள் ரஷ்யா போயிட்டு புத்தினை சந்திக்க போயிருக்காரு. ஸோ அமெரிக்காவுடைய சந்திப்பை ஏற்க முடியாது, நாங்கள் சந்திக்க விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லி அதை கேன்சல் பண்ணிக்கிட்டு அதே நாள் அவர் ரஷ்யா கிளம்பி போனது அப்படின்றது ஒரு மிக முக்கியமான ஜியோ பொலிட்டிக்கல் இன்ஃபர்மேஷன். இந்த இடத்துல ஈரானுடைய ஸ்டூடெண்ட்ஸ் நியூஸ் ஏஜென்சி, அவங்களுடைய யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு மாணவர்கள் நடத்தக்கூடிய நியூஸ் ஏஜென்சி, அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ரஷ்ய அதிபர் புத்தினோட இப்போ என்ன நெகோசியேஷன் போயிட்டுருக்கு, என்ன பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு அப்படின்றதையும் இதை சுற்றி இருக்கக்கூடிய டெவலப்மெண்ட்ஸை டிஸ்கஸ் பண்ண தான் அங்கே போயிருக்காரு. ஸோ இப்போ கிளியர் கட்டாக ஈரான் இது நாள் வரை தனியாக செயல்பட்டு இருந்தாங்க, அட்லீஸ்ட் ஃப்ரண்ட்டில் அவங்க தனியாக செயல்பட்டு இருந்தாங்க, பின்னாடி ரஷ்யா சைனா ஆதரவு இருந்தாலும் இப்போது சைனாவை பைபாஸ் பண்ணிட்டு சைனாவை ஒரு ஓரத்தில் வச்சுட்டு நேரடியாக ரஷ்யா கூட போய் பேசும்போது ரஷ்யா அதிபர் புத்தினுக்கு ட்ரம்ப் கிட்ட பேசுறதுக்கு நேரடி தொடர்பு இருக்குது, ஒரு பர்சனல் ரிலேஷன் இருக்குது. ஸோ இவங்க வேற ரூட் எடுக்கிறாங்க அப்படின்றத பார்க்குறோம். அதே மாதிரி ஈரானுமே அது அமெரிக்காவுமே ஈரான் மேலே போடப்பட்ட அந்த நேவல் பிளாக்கேடை இன்னும் டைட்டன் பண்ணியிருக்கிறாங்க. 37 கப்பல்கள் இப்போ ஒன்று ஈரான் துறைமுகத்திலிருந்து வெளியே வரும்போது இல்லை ஈரான் துறைமுகத்துக்கு உள்ளே போகும்போது தடுக்கப்பட்டு இது திருப்பி விடப்பட்டிருக்கு அப்படின்றத பார்க்குறோம். ஸோ இந்த இடத்துல இவங்க தாக்காம ஈரானுடைய கார்க் தீவுகள் இது பக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா எக்கனாமிக்கலாக இவங்களை மூச்சு திணற வைக்கிறது அப்படின்றதான் இவங்களோட ஸ்ட்ராட்டஜி. அதை அமெரிக்கா பக்காவாக செயல்படுத்திட்டு இருக்காங்க. 37 கப்பல்கள் இப்போது திரும்ப அனுப்பப்பட்டிருக்கு அப்படின்றத பார்க்குறோம். அதே மாதிரி இந்த ஒரிஜினல் சீஸ்ஃபயர் அப்படின்றது 2 வாரத்துக்கு தான், ஏப்ரல் 22, அது இப்போ எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு அப்படின்றத பார்க்குறோம். அமெரிக்காவுடைய தூதர்கள் யாரும் இப்போ போய் ஈரானுடைய ஆட்களை சந்திக்கிற மாதிரி தெரியல, அதே மாதிரி ஈரானும் இவங்களை சந்திக்கிற மாதிரி தெரியல. பாகிஸ்தான் எப்படியாவது இதை மீடியேட் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்களுடைய ட்வின் சிட்டிஸாக இருக்கக்கூடிய ராவல்பிண்டி, இஸ்லாமாபாத் இதில் ஒரு பெரிய தடுப்பை போட்டு இவனுங்க உள்ளுக்குள்ளே வச்சிருக்கக்கூடிய ஜிஹாதி எவனாவது மனசு மாறி போய் அமெரிக்காவையோ இல்லை ஈரானையோ தாக்கிடக்கூடாது உள்ளே வந்தவங்களை அப்படின்னு சொல்லிட்டு அதை பிளாக்கேட் பண்ணி வச்சுருந்தாங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தளர்வுகளை ஏற்படுத்தக்கூடியதை நம்ம பார்க்குறோம். இப்போது ரொம்ப ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது ஈரானோடைய இந்த மாஸ்கோ பிவெட்.
இப்போ ஒரு அணி சேர்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸ் எப்படி ரிசால்வ் ஆகும் அப்படின்றது மிகப்பெரிய கேள்வி. ஏன்னா ரஷ்யாவும் ஈரானும் சேர்ந்து இதை வந்து ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும்னு பார்த்தோம்னா அவங்களுக்கு என்ன தேவையோ அதை தான் பண்ணுவாங்க. ரஷ்யாவுக்கும் சரி ஈரானுக்கும் சரி பொருளாதார தடைகள் நீக்கப்படணும், அவங்க மேலே இருக்கக்கூடிய அந்த எக்கனாமிக் சாங்ஷன்ஸ் எடுக்கணும், போர் நிறுத்தம் அவங்க டேர்ம்ஸில் இருக்கணும் தான் ரெண்டு நாடுமே யோசிக்குது. ஸோ இப்போ இந்த ஆஃபரை பண்டில் பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்குறோம். இப்போ இந்த இடத்துல நம்ம இன்னொரு முக்கியமாக கவனிக்க வேண்டியது கேரக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபேக் மார்ஷல் அசீம் முனீர் ஒரு 12 மாத காலத்துக்குள்ள ஒரு இராணுவ தளபதியாக இருந்து முப்படை தளபதியாக மாறி அதன் பிறகு ஃபீல்ட் மார்ஷல் ரேங்க்ல வந்து தன்னைத்தானே அப்பாயின்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கு ஒரு கான்ஸ்டியூஷனல் அப்பாயின்மெண்ட்டாக அதை மாற்றி ஒரு செரிமோனியல் அப்பாயின்மெண்ட், அதோட ரேங்க் தான் ஃபீல்டு மார்ஷல் அப்படின்றது ஒரு கௌரவ பதவி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இப்போ இந்த கௌரவ பதவியை நீங்கள் அதிபர் மாதிரி ஒரு நாட்டோடைய அதிபர் மாதிரி நீங்கள் வந்து கான்ஸ்டியூஷன்லாம் மாற்றிட்டீங்க. இந்த அதிகாரம் அப்படின்றது முப்படைகள் தாண்டி அந்த நாடே மொத்தமும் அவன் கண்ட்ரோலில் இருக்கும் பொழுது அவனுடைய அந்த தாக்கம் அப்படின்றது தான் இப்போ அவன் என்ன முடிவெடுக்கிறானோ அதான் பாகிஸ்தான் அப்படின்ற நிலைமைக்கு இப்போ பாகிஸ்தான் போயிருக்கு. இப்போ ரொம்ப ரொம்ப முக்கியமாக இன்னொரு முக்கியமான டெவலப்மெண்ட்டை நம்ம பார்க்கணும். சைனா மேலே இது ஒரு கடும் அழுத்தத்தை கொடுத்துருக்குது. பொருளாதார ரீதியாகவும் சரி வர்த்தக ரீதியாகவும் சரி சைனால இப்போ ஒரு தேக்க நிலை ஏற்படக்கூடியதை பார்க்குறோம். ரொம்ப வருடம் கழித்து பெட்ரோல் டீசல் விலை உயர்ந்திருக்கு. அந்த நாட்டுடைய கம்யூனிஸ்ட் அரசாங்கம் அவங்களுடைய மக்களை ஒன்று திரட்டி வைக்கிறதுக்கான ஒரு முக்கியமான பிளான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கம்யூனிச சித்தாந்தத்துக்கான பக்தி. தேசபக்தி வேற, கட்சிக்கு இருக்கக்கூடிய பக்தி அப்படின்றது வேற. ஸோ அந்த கம்யூனிச பக்தியை அவங்க வந்து ஒன்று திரட்டி வைக்கணும் அப்படின்ற போது ஒரு எதிரியை அவங்க பில்டப் பண்ணி காமிக்கணும். இந்த எதிரியால் நம்ம நாட்டுக்கு அச்சுறுத்தல் வந்துருச்சு, உலகப்போர் 2ல் சைனா எப்படி வஞ்சிக்கப்பட்டுச்சோ அதே மாதிரியான ஒரு சூழ்நிலை மீண்டும் வரணும் அப்படின்றதான் அங்கே இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் பிளாங்க். சித்தாந்த ரீதியாகவும் அதான் பிளாங்க். அந்த நரேட்டிவை அவங்க 3வது படிக்கிற குழந்தையில ஆரம்பிச்சு அந்த நரேட்டிவை அப்படியே பில்டப் பண்ணிகிட்டே வருவாங்க. இதுல இருந்து மாற்றி யோசிக்கக்கூடிய சீனர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க இருந்து சீனால இருந்து அமெரிக்கா ஐரோப்பா போய் படிச்சுட்டு அங்க இருக்கக்கூடியவங்க தான் அந்த குளோபலா தங்களுடைய அந்த யோசனை அந்த சிந்தனையை வந்து குளோபலா பார்ப்பாங்க. மிச்சம் எல்லார்ட்டையும் நீங்க சீனர்கள்ட்ட பேசிங்கன்னா இந்த சிந்தனை தான் இருக்கும். அதை மீண்டும் ஆக்டிவேட் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அவங்களுடைய 2 எதிரிகள், ஒன்று சைனா, ஒன்று இந்தியா, இன்னொன்று வந்து தாய்வான். இப்போ இந்தியாவை ஒன்று குறி வைக்கணும், இல்லை தாய்வானை நெருக்கணும் அப்படின்ற போது தாய்வானுக்கு உண்டான அந்த போர் சூழ்நிலை இப்போ அவங்களுக்கு சாதகமாக இல்லை அப்படின்னு கமிக்கும் போது நிச்சயமா இந்தியா எல்லையில் அலர்ட்டாக இருக்கணும்னு சொல்லியிருந்தோம். இப்போ அதான் நடந்திருக்கு. பிஎல்ஏவுடைய இராணுவம், அதாவது இப்போ பீப்புள் லிபரேஷன் ஆர்மி சைனாவோடது, இந்த முறை பார்த்தீங்க அப்படின்னா நகாரி மற்றும் ஷிகாஸ்தே இந்த ரீஜனில் கிட்டத்தட்ட 20,000 to 25,000 துருப்புகளை புதுசாக கொண்டு வந்திருக்கிறாங்க. இதே மாதிரி ஒரு சூழ்நிலை தான் ஏப்ரல் 2020 நம்ம பார்த்தோம். அதன் பிறகு ஜூனில் கல்வான் நடந்தது நம்ம பார்த்தோம். அதே மாதிரியான ரிப்பீட் இப்போ நம்ம பார்க்குறோம். இது வந்து இன்னும் 50,000 துருப்புகளாக மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. G219 G315 அப்படின்ற ஹைவே இது பார்த்தீங்க அப்படின்னா லாசா மற்றும் ஷிகால்சாவை கனெக்ட் பண்ணக்கூடிய இந்திய எல்லை, அதாவது திபெத் இந்திய எல்லையை ஒட்டி வரக்கூடிய மிக முக்கியமான ஹைவே. அங்க கடுமையான அந்த ட்ரூப்ஸ் மூவ்மெண்ட், அதிகமான ட்ரூப்ஸ் மூவ்மெண்ட் அப்படின்றது தெரியுது. ஸோ இப்போ அவங்க என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆர்ட்லரி, பீரங்கி மற்றும் ஏர் டிஃபென்ஸ், இது 2த்தை வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. இந்தியா பார்த்தோம், நம்ம நாடை பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 1,20,000 துருப்புகள் லடாக், சிக்கிம் மற்றும் அருணாச்சல் பிரதேஷ்ல ஏற்கனவே இருக்கிறாங்க. அவங்க சைடில் அவங்க ட்ரூப் பில்டப் பண்ணுறாங்க, அதுவும் சம்மர்ஸில் இப்போ ட்ரூப் பில்டப் பண்ணுறாங்க அப்படின்ற போது இந்தியா கொஞ்சம் ஜாஸ்தியாகவே அலர்ட் ஆக வேண்டிய சூழ்நிலை அப்படின்றது வருது. ஏன்னா இந்தியா இப்போ லாஸ்ட் ஒரு 4 வருடமா எதை அதிகப்படுத்தியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை. குறிப்பாக இந்தியாவுடைய அருணாச்சல் ஃப்ரான்டியர் ஹைவே 1,840 கிலோமீட்டர், கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 50,000 கோடி மதிப்புள்ள ஒரு ப்ராஜெக்ட் ஃபுல் ஸ்பீடில் இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். இந்த ஒரு ஹைவே சீனாவுடைய மிலிட்ரி பொசிஷன்ஸ் வந்து ஜஸ்ட் 20 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. இதில் நம்மளுடைய போர் விமானங்களை குறிப்பிட்ட இடங்களில் தரையிறக்கிறதுக்குமான ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் நம்ம கொண்டு வரோம் அப்படின்றத பார்க்குறோம். ஸோ இந்த ரோடு அப்படின்றது
சைனாக்கு ஒரு பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும். அதாவது பின்னடைவுன்றதை விட அவங்களுக்கு டெரைன் வைஸ் இருக்கக்கூடிய அட்வான்டேஜை இன்னைக்கு அது ஒண்ணுமே இல்லாமல் பண்ணும் இந்த ஹைவே வந்த பிறகு. ஏன்னா இந்த ஹைவே ஒன்ஸ் ஆப்ரேஷனலைஸ் ஆயிடுச்சு அப்படின்ற போது சைனாவால் எந்த அளவுக்கு வேகமாக துருப்புகளை இப்போ பில்டப் பண்ணி கொண்டு வர முடியுதோ அதே வேகத்தில் நம்மளாலையும் கொண்டு வர முடியும். ஆப்ரேஷன் கல்வான் அப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா, கல்வானுக்கு பிறகு அவங்க போர் பயிற்சிக்காக வந்த 50,000 துருப்புகளை திரும்ப அனுப்பாம சாமர்த்தியமா இந்தியாக்குள்ள ஊடுருவ ஒரு முயற்சி பண்ணாங்க. அதன் பிறகு 75,000 துருப்புகள், பீரங்கிகள் உட்பட சமீப கால வரலாற்றில் உலகமே பார்க்காத ஒரு மிகப்பெரிய மொபிலைசேஷனை, ஏர் மொபிலைசேஷன் நம்ம பண்ணோம். ஏன்னா ரோடு அந்த அளவுக்கு நமக்கு கனெக்டிவிட்டி இல்லை. இப்போ இந்த இடத்துல தான் நம்ம ரோடை அதிகப்படுத்துறோம். ஸோ இப்போ சைனாவோட வியூகம் ரெண்டே தான் இருக்க முடியும். ஒன்று, இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபுல் ஃபோர்ஸில் போகிறதுல இந்தியாவுக்கு ப்ரெஷரை கொடுத்து இந்தியாவை இந்த பக்கம் கொஞ்சம் டைவர்ட் பண்ணி ட்ரூப்ஸ் பில்டப் பண்ண வைக்கிறது. இல்லை அவங்க உள்நாட்டு ப்ரெஷரில் மீண்டும் கல்வான் மாதிரியான ஏதாவது ஒரு அட்வென்ச்சர் பண்ணலாம் அப்படின்ற ஒரு பெரிய ஒரு சான்ஸ் இருக்கக்கூடியது நம்ம பார்க்குறோம். இப்போ சைனாவுடைய மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாங்காங்ஸோ ஏரிக்கு பக்கத்தில் ஒரு 2வது மிகப்பெரிய பிரிட்ஜ் அவங்க கட்டிட்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த பிரிட்ஜ் மூலிமா அவங்களுடைய பீரங்கிகளையும் அவங்களுடைய டேங்கிகளையும் வெகுவாக உள்ள கொண்டு வர முடியும். ஸோ இது எஃபெக்டிவாக பார்த்தீங்க அப்படின்னா 12 மணி நேரம் எடுக்கக்கூடிய டிப்ளாய்மெண்ட்டை 4 மணி நேரமாக அவங்க கொண்டு வராங்க. ஸோ இந்த அட்வான்டேஜை முறியடிக்கிறதுக்கு தான் இந்தியா தௌலத்தி டிபிஓன்னு சொல்லக்கூடிய அந்த பகுதியில் உயரிய ஒரு இடத்துல நம்ம ஒரு ரன்வேவை மீண்டும் ஆக்டிவேட் பண்ணியிருக்கிறோம் அப்படின்றத பார்க்குறோம். ஸோ இந்தியாவுக்கு இப்போ பஹல்காமுக்கு பிறகு வெஸ்டர்ன் பார்டர் ஒரு கணிசமான அளவுக்கு ஆக்டிவாக நம்ம வச்சிருக்கிறோம். ஜம்மு காஷ்மீரில் கவுண்டர் டெரரிசம் கிரிட்டையும் ஃபுல் டைட்டில் இப்போ வச்சுருக்கோம். அதே மாதிரி பங்களாதேஷ் சைட்லேயும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு மிலிட்ரி பில்டப்பை கொடுத்துருக்கோம். எல்ஏசியில் கிட்டத்தட்ட 3,500 கிலோமீட்டருக்கு அதிகமான எல்லையில் நம்ம படைப்பு. ஸோ இந்தியாவுக்கு இப்போ கிளியர் கட்டாக 3 இடத்துலையுமே ஸ்ட்ரெஸ் ஆகுதை நம்ம பார்க்குறோம். பட் அதே சமயம் ஸ்ட்ராட்டஜிக்கான மிக முக்கியமான ப்ராஜெக்ட்ன்றது தான் விவிபி, வைப்ரண்ட் வில்லேஜ் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லக்கூடிய கிட்டத்தட்ட 6,000 கோடி மதிப்புள்ள 662 பார்டர் வில்லேஜஸ் நம்ம ஃபேஸ் 1ல கொண்டு வர போகிறோம். 2026 புதுசாக 662 பார்டர் வில்லேஜ். ஏன்னா மக்கள் அங்கே போய் செட்டில் ஆயிட்டாங்க அப்படின்ற போது சீனாவுடைய துருப்புகளை கண்காணிக்கிறதுக்கும் அவங்க உள்ளே வரும்பொழுது அவங்கள தடுக்கிறதுக்குமான ஒரு ஃபர்ஸ்ட் லைன் டிஃபென்ஸாக நமக்கு இருக்கும். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பியூரா சிவிலியன் பேஸ்டாக போகிறோம். அவங்க கொண்டு வர வில்லேஜஸ் எல்லாமே சிவில் மிலிட்டரியாக கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இப்போ சமீபமாக சக்ஷம் எங்களுது தான் அப்படின்றத 1963 இல்லீகலாக பாகிஸ்தான் கொடுத்த பகுதி எங்களுது தான் அப்படின்றதுல அவங்க ஒரு பேர் மாற்றி இந்த மாதிரியான வேலைகள், இந்த மாதிரி சில்மிஷன்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ சைனாக்கு எங்கேயோ உள்நாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய அழுத்தம் அப்படின்றது இங்கே இந்தியாவை மேலே திருப்பி அவங்க நாட்டுக்குள்ள ஒரு யூனிட்டியை கொண்டு வரதுக்கான ஒரு ஜியோ பொலிட்டிக்கல் சான்சஸ் நம்ம நிச்சயமாக இருக்கிறத மறக்க முடியாது. பட் போன முறை மாதிரி நாம் இவங்களை கம்ப்ளீட்டாக நம்பாமல் நம்மளுடைய கார்டு, அதாவது எல்ஓசியில் நம்மளுடைய கார்டு அப்படின்றது ஃபுல் ஃபோர்ஸ்டாக ஃபுல் ஃப்ளெஜ்டாக இருக்குது. ஸோ இந்த முறை இவங்க ஏதாவது அட்வென்ச்சர் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா ஆப்ரேஷன் சிந்தூருடைய ஒரு எக்ஸ்டென்ஷனை சைனாவும் கண்டிப்பாக பார்க்க வேண்டியது இருக்கும். ஏன்னா இப்போ சமீபத்தில் நம்ம இந்த இப்போ எடுத்திருக்கக்கூடிய இந்த ப்ராஜெக்ட்ஸ், குறிப்பாக அருணாச்சல் ஃப்ரான்டியர் ஹைவே அப்படின்றது நமக்கு லைஃப் லைன். 60களில் ரேதர் நம்ம 70களில் ஆரம்பிச்சு 65 யுத்தத்துக்கு பிறகு 62 யுத்தத்துக்கு பிறகு 70களில் ஆரம்பிச்சு நம்ம பட்ஜெட்டில் வெறும் 0.1% நம்ம இந்த ரோட்டுக்காக போட்டு ஒரு வருடத்துக்கு ஒரு 50 கிலோமீட்டர் அளவுக்கான ரோடை போட்டிருந்தா கூட இந்நேரம் பார்த்தீங்கன்னா இவங்க கிட்டே வர முடியாத அளவுக்கு நம்ம பார்டர் இன்ஃப்ரா அப்படின்றது இருந்திருக்கும். நெவர் டூ லேட் இப்போ ஆரம்பிச்சிருக்கோம். இதை தடுக்கிறதுக்கு எப்படி தோக்லாம்லேயும் சரி அருணாச்சல் பகுதிகளில் ரோடு போட வரும்போது அவங்க தடுக்கிறதுக்கான வேலைகள்லாம் பண்ணிட்டு இருந்தாங்களோ அந்த மாதிரி நிகழ்வாக இது இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. என்ன நடக்குதுன்றது இன்னொரு டீட்டெயில் வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம், ஜெய்.